வணக்கம். ஃபார்மா குவாலிட்டி சிஸ்டம்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர், அதாவது எஸ்ஓபினா என்ன, அது வெறும் டாக்குமெண்டா? இல்லவே இல்ல. இன்னைக்கு ஒரு எஸ்ஓபிய வெறும் காகிதமா மட்டும் பார்க்காம உங்க கம்பெனியோட வெற்றிக்கு ஒரு முக்கியமான கருவியா எப்படி மாத்துறதுன்னு பார்க்க போறோம். நிறைய நிறுவனங்கள்ல ஒரு பொதுவான தப்பு நடக்கும். எஸ்ஓபியை எழுதி ஃபைல் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுதுன்னு நினைப்பாங்க. ஆனா நிஜமாவே அது போதுமா? ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணும்னு எழுதி வச்சா மட்டும் போதுமா? இல்ல அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணுமா? வாங்க, இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பாருங்க, ஒரு எஸ்ஓபின்றது ஒரு மேப் மாதிரி தான். அதுக்கு எப்ப நிஜமான பவர் வரும்னா, அதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஊழியர்களுக்கு புரிய வச்சு அதுவே அவங்களோட டெய்லி வேலையா மாறும்போது தான் அது வரைக்கும் அது வெறும் காகிதம்தான். இந்த ஒரு லைன ஆடிட்டர்ஸ் அடிக்கடி சொல்லுவாங்க. இது எவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தை பாருங்க. ஒரு ரூலை உருவாக்கிட்டு அதை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு யாருக்குமே சொல்லிக் கொடுக்கலன்னா அந்த ரூல் இருந்தும் என்ன பிரயோஜனம்? இதுல எந்த லாஜிக்குமே இல்லையா? அப்போ இந்த சரியான பயிற்சின்னா என்ன? எஸ்ஓபிய சும்மா எல்லாரையும் ஒரு தடவை வாசிக்க சொல்றதா? நிச்சயமா கிடையாது. சரியான ட்ரைனிங்னா எஸ்ஓபிய மனப்பாடம் பண்றதில்ல, அதோட ஆன்மாவையே புரிஞ்சுக்கிறது. அது எப்படின்னு இப்ப பாப்போம். ஒரு நல்ல ட்ரைனிங் முடிஞ்சதும் உங்ககிட்ட வேலை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் இந்த 4 கேள்விக்கு பதில் சொல்ல தெரியணும். முதல்ல, இந்த எஸ்ஓபி ஏன் முக்கியம்? இதுல ஒரு சின்ன ஸ்டெப்பை விட்டா மருந்தோட தரத்துல என்ன பெரிய பாதிப்பு வரும்? இது வெறும் வேலை இல்ல, பேஷண்டோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதுன்னு புரிய வைக்கிறது தான் உண்மையான ட்ரைனிங். ட்ரைனிங்கிறது ஏதோ ஒரு தடவை பண்ணிட்டு விட்டுடுற விஷயம் கிடையாதுங்க. ஒரு எஸ்ஓபில ஒரு சின்ன மாற்றம் செஞ்சா கூட அது சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் மறுபடியும் ட்ரைனிங் கொடுக்கணும். உங்க கம்பெனிக்கு யார் புதுசா வேலைக்கு வந்தாலும், அவங்க பெர்மனண்டா இருந்தாலும் சரி, கான்ட்ராக்ட் அல்லது டெம்பரவரியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எஸ்ஓபி ட்ரைனிங் கட்டாயம். அப்பதான் குவாலிட்டியை நாம ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ண முடியும். சரி, ஒரு வழியா நல்ல ட்ரைனிங் கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன? பயிற்சி மட்டுமே போதுமா? இல்ல, அது எப்படி நடைமுறைப்படுத்துறோங்கிறது தான் நிஜமான சவால். வாங்க அத பத்தி பாப்போம். அமலாக்கம், அதாவது இம்ப்ளிமெண்டேஷன்னா ரொம்ப சிம்பிள். எஸ்ஓபி புத்தகத்துல என்ன எழுதியிருக்கோ அத அப்படியே ஒரு சின்ன புள்ளி கூட மாறாம உங்க ஒர்க் ஸ்பேஸ்ல, அதாவது ஷாப் ஃப்ளோர்ல ஃபாலோ பண்றது தான். ஒரு ஆடிட் நடக்கும்போது இந்த விஷயத்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிப்பாங்க. ஆடிட்டர்ஸ் உள்ள வரும்போது அவங்க ஒரு டிடெக்டிவ் மாதிரி தான் யோசிப்பாங்க. அவங்களோட முதல் வேலை உங்க எஸ்ஓபி புக்கை எடுத்து வச்சுட்டு உங்க ஷாப் ஃப்ளோர்ல நிஜமா என்ன நடக்குதுன்னு ஒப்பிட்டு பாக்குறது தான். புக்ல ஒன்னு சொல்லிட்டு நீங்க வேற ஒன்னு செய்றீங்களான்னு தான் தேடுவாங்க. இப்போதான் நம்ம ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வர்றோம். அந்த ரெண்டுக்கும் நடுவுல, அதாவது எஸ்ஓபிக்கும் நடப்புக்கும் நடுவுல சின்னதா ஒரு வித்தியாசம் இருந்தா கூட அத ஒரு பெரிய கம்ப்ளையன்ஸ் ஃபெயிலியரா பாப்பாங்க. இதனால உங்க கம்பெனிக்கு பெரிய பிரச்சனைகள் வரலாம். சில சமயம் உங்க தயாரிப்பே நிறுத்த சொல்ற நிலைமை கூட வரலாம். சரி, ஆடிட் அப்போ பொதுவா என்னென்ன தப்பெல்லாம் கண்டுபிடிப்பாங்க? இத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா அதை ஈஸியா சரி பண்ணிடலாம் இல்லையா? இத பாருங்களேன், ட்ரெய்னிங் கொடுத்ததுக்கு ரெக்கார்ட்ஸே இல்லாம இருக்கிறது, இல்லனா எம்ப்ளாயீஸ் என்ன இருக்குன்னே புரியாம டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறது, இத தெரியாம ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுற மாதிரி. அதே போல ஒரு ஷிஃப்ட்ல ஒரு மாதிரி, அடுத்த ஷிஃப்ட்ல வேற மாதிரி வேலை செய்யறது, இதெல்லாம் ஆடிட்ல சுலபமா மாட்டிவிடக்கூடிய பெரிய தவறுகள். இதுக்கு என்னதான் தீர்வு? கண்டினியூஸா சூப்பர்வைஸ் பண்றதுதான். இது ஒரு டீம் ஒர்க் மாதிரி. குவாலிட்டி அஷூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் மத்த டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸும் சேர்ந்து எஸ்ஓபிகள் எல்லாம் கரெக்டா ஃபாலோ செய்யப்படுதான்னு தினமும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி, இப்ப நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஃபைல்ல தூங்கிட்டு இருக்கிற ஒரு எஸ்ஓபிக்கு எப்படி நிஜமாவே உயிர் கொடுக்கறதுன்னு பார்க்கலாமா? உங்க QMS, அதாவது குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஒரு மியூசியத்துல வச்சிருக்கிற பொருள் கிடையாது. அது ஒவ்வொரு நாளும் உங்க ஷாப் ஃப்ளோர்ல உயிரோட இருக்கணும். சரியான ட்ரெய்னிங்கும் அதை விடாம ஃபாலோ பண்றதும் தான் உங்க எஸ்ஓபிய அப்படி ஒரு உயிருள்ள சிஸ்டமா மாத்தும். கடைசியா உங்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான். யோசிச்சு பாருங்க, உங்க கம்பெனியோட எஸ்ஓபிஸ்லாம் ஃபைல்ல தூங்குற வெறும் பேப்பரா, இல்ல ஒவ்வொரு நாளும் உங்க வேலையில உங்களுக்கு வழிகாட்டுற உயிருள்ள சக்தியா இருக்கா? உங்க பதில் எதுவா இருந்தாலும் இன்னையில இருந்து உங்க எஸ்ஓபிகளுக்கு உயிர் கொடுக்க ஆரம்பிங்க. நன்றி.